இது எக்ஸாம் யூபிடி எக்ஸாம் பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி தமிழ்ல, இங்கிலீஷ்ல, அதே போல சிங்களத்திலையும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் மெதட் வந்து எப்படி செய்ய வேண்டி வருங்கிறத செய்து இருப்பாங்க. ஃப்ரீயா சில யூபிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நீங்க பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணீங்கன்னா சில ஆப் வந்து காசு இல்லாம ஃப்ரீயா செய்யக்கூடிய ஆப்ஸ் இருக்கும். அது மூலமா நீங்க செஞ்சு பார்க்கலாம். தபால் கொரியன் சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கு. அதுல ஒரு 2 பேப்பர் தந்திருப்பாங்க. அது இதே மெதட் இருக்கிறதால நீங்க அதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. நம்ம லிங்க் தரேன்னா இது ஆல்ரெடி நீங்க ஃபுல்லாக வாசிக்குது. நீங்க முதலாவது எந்த ரேண்டுக்கு பின்னால உங்களோட ஹோலுக்குள்ள நீங்க உங்களோட செக்கிங் எல்லாம் முடிஞ்சதுனால ஹோலுக்குள்ள எந்த ரேண்ட் இருக்கீங்கனால உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து தருவாங்க. சாரி, உங்களோட டெப்லெட்ல முதல் பேஜ் வந்து இப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. சம்டைம் இதை செக் பண்ணி மாத்தி தரலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க போன்ல போனாலும் இந்த மாதிரி தான் தந்துருக்கு. அதுல முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க. உங்களோட இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹெட்செட் வந்து போடுபடலாட்டி உங்களோட அந்த டெப்ல வந்து ஹெட்செட் மாட்டுப்படலாட்டி இப்படி ஒரு சிம்போல் வந்து இருக்கும். அப்ப நீங்க இது இருந்துச்சுன்னா இந்த ஹெட்செட் மாட்டுப்படவில்லை அர்த்தம். நீங்க ஹெட்செட்டை வந்து போட்டு போடணுமா. நீங்க ஹெட்செட் போடுறது பின்னால அந்த சிம்போல் வந்து இந்த மாதிரி போகும். இதுல மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க புக்ஸ் மாதிரி. உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் பண்ணப்பட்டிருக்காது. சும்மா ஹெட்செட் போட்ட அடையாளம் உள்ளுக்குள்ள பிளஸ் க்ளோஸ் போட்ட மாதிரி இந்த மாதிரி காட்டியிருக்கோம். நீங்க அதை முதல் கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு பின்னால உங்களோட எக்ஸாம் நம்பர், எங்க எக்ஸாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட 12 அல்லது 13 நம்பர்லாம் வார வளமையா அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு அந்த இந்த வருஷம் எத்தனாவது வருஷம் எக்ஸாம் இருந்த டேட்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் கழிச்சு இப்போ உங்களுக்கு 506 அல்லது 503 சொல்லி ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். சித்தரிச்சு ஆகளுக்கு 503 நினைக்க வெளிப்பெற்ற ஆகளுக்கு 506 நம்பரை வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கு பின்னால டேட் ஆஃப் பர்த் கொடுக்க சொல்றாங்க. இது வந்து சிங்களத்துல பெரும்பாலும் சொல்றதுனால கொஞ்சம் விளையிட்டு போனா நல்லமா என்ன செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணிட்டு போறது நல்லது. முதலாவது டேட் ஆஃப் பர்த் கொடுக்கல. ரெண்டாவது தரத்துல நான் இண்டெக்ஸும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கல. முதல்ல வருடம் 4 நம்பர்ல வருஷமும் 2 நம்பர்ல மாதம் 2 நம்பர்ல தேதி கொடுத்து நீங்க லொகின் ஆகணும். லொகின் ஆகி நீங்க சொன்னா உங்களோட பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆகக்குள்ள ஓகேவா கேமரா வந்து ஒன் பண்ணி நாங்க சும்மா போன்ல ஃபேஸ் ஐடி காட்டுற மாதிரி அமைப்புல வரும். இப்போ ஆல்ரெடி நாங்க எங்களோட அட்மிஷன் கொடுக்கணும் போட்டோ கொடுத்துருக்கோம்ல, அந்த போட்டோவுக்கும் இந்த எக்ஸாம் எழுத வந்த ஆளுக்கும் வந்து கிட்டத்தட்ட 80% மிஸ் ஆகிங்கிறது. 100% மிஸ் வரும். குறைஞ்சது 80% மிஸ் ஆகினா தான் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு உங்களை அலோ பண்ணும். அது வரைக்கும் நீங்க முகத்தை காட்டணும். அதனாலதான் அந்த கிட்டத்தில் இருக்க போட்டோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, இப்ப நீங்க மூணாவது ஸ்டெப் இதுதானா போட்டோ நீங்க ஓகே வந்திருக்கிறாள் சரின்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். மெஷின்ல கன்ஃபார்ம் பண்ணணும் சிஸ்டத்துல. அதுக்கு பின்னால உங்களுக்கு 2 ஆப்ஷன் தருவாங்க. ஒன்று பிரைட்னஸ் செக் பண்ணுங்க. நாங்க எக்ஸாம் போகல எங்களுக்கு முன்னுக்கு போனால் வந்து அவர் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் நல்லா இருக்கிற ஆள் வந்து பிரைட்னஸ் கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப நீங்களும் என்ன செய்யலாம், பிரைட்னஸ் தான் தெரியும் நம்ம போன்ல என்ன கொஞ்சம் வெளிச்சம் போதாம இருந்தா நான் கொஞ்சம் கூட்டி வைக்கிறேன். கையால தானே செய்ய போறோம், கையால இந்த பிரச்சனை. இன்னொன்று சவுண்ட். உள்ளூர் போனால் வந்து காது கேட்காதவங்க கடும் சத்தத்தை வச்சிருப்பாரு. கடும் சத்தமா இருந்தாலும் எங்களுக்கு ஓடிய விளங்காது. அது எங்களுக்கு கணக்குக்கு அது உங்களுக்கு சவுண்ட் வச்சிருப்பாங்க. மியூசிக் கொண்டு போட்டு தானே இருக்கு. அது சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு கணக்கு தேவையோ அதை நீங்க முன்னுக்கே விஷயம் செஞ்சு வச்சுக்கணும். ஆரம்பத்துல எக்ஸாம்ல எப்படி சொன்னா இதெல்லாம் சைட்ல இருக்கும். நீங்க எக்ஸாம் தெரிஞ்ச கூட்டி குறைச்சி வாங்கி செஞ்சுட்டீங்களா. நான் நினைக்கிறேன் இதுக்கு பிறகு இவர்கிட்ட தாண்டி போனா சவுண்டை கூட்டி குறைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்காது சம்டைம். அதனால முன்கூட்டியே இதை நாங்க செஞ்சு கொள்வோமா. அதுக்கு பின்னால எங்க டீடைல்ஸ் வரணும். இதுல வந்து எங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு செக் பண்ணும். பெரும்பாலும் கரெக்டா தான் கொடுத்துருப்பாங்க என்ன செக்டர்ல வேலை செய்யப்படான்னு சொல்லி. இதுல ஒரு மாடல் பேப்பர் ஒன்று தரப்போறாங்க. சம்டைம் உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் அங்க வந்து இதை விளங்கப்படுத்துவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்கள்கிட்ட இதுல இதுல ஒரு வீடியோஸ் போகும். அந்த வீடியோ பிளே பண்ணி பாருங்கன்னு சொன்னா பார்க்கணும். இல்ல பார்க்க வேணா மேல் டிஸ்கிரிப்ட் இருக்கு அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த வீடியோ வந்து நீங்க பார்க்காம கேன்சல் பண்ணணுமா. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த ஹோலுக்குள்ள அதை நீங்க ஆரம்ப காலத்துல அது உங்களுக்கு முந்தி நடந்த விஷயங்கள்ல வந்து சில நேரங்கள்ல பார்க்க விட்டுருக்காங்க. அதுல வந்து காட்டு சத்தம் போட போடா எழுப்ப போடா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சும்மா கார்ட்டூன் மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதுக்கு பின்னால உங்களுக்கு உங்களோட டீடைல்ஸ் வந்து அதை நீங்க அடுத்த பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதை ஸ்கிப் பண்ணீங்கன்னு சொன்னா வீடியோ முடிஞ்சதுனால ஸ்கிப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வரப்போது. அதுல டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் வரும். பேப்பர் உங்களுக்கு பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்த கணக்கு மூவ் ஆகக்கூடாது. அதுல சொல்லப்பட்டிருக்கு அங்க இருக்கிறவர் வந்து அங்க இருக்க இன்ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும் வரைக்கும். இப்ப இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிக் பண்ணி வந்துட்டு டைம் எடுக்கும். சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கினா டைம் எடுக்கும். இந்த இடத்துல வந்து நாங்க நிக்க வேண்டி இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி கூட நிக்கணும். அவங்க சொன்னதுக்கு பின்னால எல்லாரும் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாரும் டெப்லெட்லையும் டவுன்லோட் பேஜ்ல வந்து நிற்காங்களா, எல்லாரும் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு அவங்க டைம் தெரிஞ்சுவாங்கன்னா எக்ஸாமை ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்களுக்கு எலோசன் நாங்க எங்க இஷ்டத்துக்கு டக்குனு எக்ஸாமை ஸ்டார்ட் பண்றது.
ஏன்னா எக்ஸாம் நடக்கிறது முன்னுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்காவது இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. எக்ஸாம் சரியா 9 மணிக்குன்னு சொன்னா நாங்க 8 மணிக்கெல்லாம் என்டர் ஆகும், 8:30 இது நடந்துட்டு இருக்கு. சரியா 9 மணி வரும் வரைக்கும் டவுன்லோட் பண்ற ஆப்ஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் எக்ஸாம் வரைக்கும் இருக்கு. ஸ்டார்ட் பண்ண போறான் அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு செய்யணுமா, அப்பதான் அந்த டைம் வந்து கவுண்ட் ஆகும். அதுக்கு பின்னால எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓன் பண்ணதுக்கு பின்னால நீங்க வந்து இதை கிளிக் பண்ணி எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட இன்டர்பேஸ் எக்ஸாம் இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் வரும்போது மொத்தமாவே 40 கேள்வியை டிஸ்பிளே ஆகிற மாதிரி தந்திருப்பாங்க. 40 கேள்வி தந்திருப்பாங்க. ரிமைனிங் டைம் சைட்ல ஓடிட்டு இருக்கும். இதை நாங்க போன்ல ஆப்ல செஞ்சுட்டு வர்றது நல்லது. முடிஞ்சா டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் பண்ணி பார்க்கணுமா. அப்ப நாங்க வச்சுக்கு முதலாவது கேள்வி இருந்து ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். முதலாவது கேள்வியை கிளிக் பண்ணணும் சொன்னா வாசிக்கிற கேள்வி எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். 40 வந்ததுக்கு நாங்க முதலாவது கேள்வியை கிளிக் பண்ண எங்களுக்கு வாசிக்கிற கேள்வி இந்த மாதிரி வரப்போது. வாசிக்கிற கேள்வியை பாத்தீங்கன்னா இதுல எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. சரியா, இதுல ரிவ்யூ முன்னுக்கு போறது, நெக்ஸ்ட் பட்டன் பின்னுக்கு போறது, நடுவுல டோட்டல் கொஸ்டின் சொல்லி இருக்கு மொத்த கேள்வி. நீங்க எதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்பவே டிஸ்பிளே ஆகிட்டு இப்படி மொத்தமா 40 கேள்வி இது மாதிரி. இந்த மார்க் பண்ணி வாரது இல்லாம நாங்க கேள்வி எத்தனை கேள்வி செஞ்சிருக்கோங்கிறத மார்க் பண்ணதை காட்டுறோம். இப்ப டோட்டல் கேள்விங்கிறத நீங்க திருப்பி ஒருக்கா டைப் பண்ணீங்கன்னு சொன்னா டோட்டல் கேள்வியை டைப் பண்ணீங்கன்னா அது கீழே போயிடும். அப்ப நாங்க செஞ்சிருக்கிற கேள்வி வந்து செய்யலாமா, அல்லது நம்பர் தங்களுக்கு பிடிச்ச நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்தோடனே லிசனிங் பேசுறாதீங்க, இந்த பகுதிக்குள்ளேயே நீங்க கிளிக் பண்ண பாருங்க. ஒன்றுல இருந்து போறது நல்லது, ஒவ்வொரு கேள்வியா நெக்ஸ்ட் பண்ணி பண்ணி போறது நல்லது. இதுல ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் இருந்திருக்காங்க, பழைய சிலபஸ்ல இருந்தது, பழைய இதுல இருந்தது. என்னன்னு சொன்னா சில வந்து போன முறையும் அந்த கம்ப்யூட்டர் சிபிடிலையும் இருந்தது. ஜூம் பண்ண தெரியும், ஜூம் அவுட் பண்ண தெரியும், அங்க கேள்வி போயிட்டு. அப்போ உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் இதை கை வச்சு ஜூம் பண்றேன். சரியா, விளையுதா? எக்ஸாம் ஜூம் பண்ண தெரியும், ஜூம் அவுட் பண்ண தெரியாது சில ஆட்களுக்கு. இப்ப செய்யுது கேள்வி போயிட்டு இருக்கு, ஜூம் பண்ணிக்க தெரியுது, அவுட் கீழே விளக்க தெரியாது, பதறாங்க. அப்போ தேவைட்டா மட்டும்தான் இதை கை வைக்கணும். இல்லையா உங்களுக்கு சும்மா விலங்குதான் ஒரு விஷயம் இல்லை, டக்கு என்ன அடிச்சு பேசுறேன். விலங்காம இருக்கிறதா ஜூம் பண்ணி வாங்கி பாருங்க. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் மறைச்சு இந்த படம் வந்து பாருங்க. இமேஜை ஜூம் பண்ணி பார்க்கலாம்னு மொத்தமா 20 கேள்வி செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால நீங்க விருப்பம் மாட்டீங்க, கேள்விக்கு விட தெரியலாட்டி நீங்க மிஸ் பண்ணிட்டு போறீங்க. எங்களுக்கு டைமே கொஞ்சம் சைட்ல பார்த்து கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பட்டனை பண்ணி ஒரு 20,000 கேள்விக்கு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன கேள்விகளை முதல்ல செய்யுங்க. பெரிய பந்தி கேள்விகளை செய்யறதுக்கு ட்ரை பண்ணாரு. முடிஞ்ச அளவுக்கு சின்ன கேள்வி, கிராஃப் கேள்வி, ஐடி கார்டு கேள்வி, சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் செஞ்சுட்டு 20வது கேள்வி வரைக்கும் என்ன இருக்குன்னு வந்து பாருங்க. பார்த்துட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணி போங்க, பெக் பண்ணி போகலாம், ப்ரிவியூ பட்டன் நினைச்சு போகலாம். அல்லது டோட்டல் கொஸ்டின்ல இருந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாத்தீங்கன்னா காட்டு எத்தனை கேள்வி செஞ்ச, எத்தனை கேள்வி மிஸ் பண்ணிட்டு வந்து. மிஸ் பண்ண கேள்வி எல்லாம் ஒயிட் தெரிக்கும், செஞ்ச கேள்வி எல்லாம் நீல கலர்ல மாறி இருக்கும். அப்ப ஒயிட் அந்த மிஸ் பண்ண கேள்வியை மட்டும் டிக் பண்ணி எங்க டைம் கொஞ்சம் சேவ் பண்ணி கொள்ளலாம். சரியா, ரைட். ஓடியோ கேள்வி இப்ப நீங்க 20 கேள்வி செஞ்சுட்டீங்களா, மத்த ஆட்கள் செஞ்சு முடியும் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ண தேவை. எங்களுக்கு 20 திருச்சி டைம் இருக்கு. அந்த டைமை வந்து லிசனிங் நாங்க யூஸ் பண்ண போலாம்னு சொன்னா நாங்க அங்கெல்லாம் மாறலாமா. அடுத்தது 21ஆம் கேள்விக்கு போயிட்டு 21ஆம் கேள்வி போனீங்கன்னா ஓடியோ கேள்வி. ஓடியோ கேள்வியில இந்த மாதிரி அமைப்புல தான் இருக்க போது. அதாவது இந்த மாதிரி சிம்போல்ல இருக்கிறது சொல்றாங்க, அந்த ஆடியோ வந்து இன்னும் பிளே ஆகல, இன்னும் நீங்க அது தொட்டும் பார்க்கல அப்படின்னா. சரியா, இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொன்னா பழசுக்கு இதுக்கிடையில சின்ன வித்தியாசம். இது ஒரு நமக்கு தீங்குன்னு சொல்லிதான் எடுக்கலாம், நண்பன் எடுக்கலாம். எப்படி சொன்னா இந்த ஓடியோ தானே இது ஒரு தரத்துல ஒரு தரம் அழிச்சுன்னா 2 தடவை பிளே ஆகி முடிஞ்சிடும். சரி, அப்ப நாங்க 40 சக்தியோட வச்சுக்கொள்ளலாம் அந்த கேள்வி என்ன. முதல் அப்படி இல்லை, இது வந்து பெஸ்ட்டுக்கு உதாரணத்துக்காகவே திருங்கசல் கொதிச்சிச்சியோ என்ற கேள்வியை தான் இவர்கிட்ட வாசிக்க போறாங்க. இன்னொரு விட சொல்ல போறாங்கன்னு உதாரணத்துக்கு உய்யூ அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா உய்யூ இம்மிதா, உய்யூ இம்மிதான்னு ஒரே தரத்தில் சொல்லிடுவாங்க. அதுக்கு திருப்பி வேலை செய்யாது. அப்ப நாங்க இந்த இதுல எங்கடா உயிரிக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விடையா நாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொன்றும் வந்து 2 தரம் ஒரே நேரத்துல 2 வர முடியும். அதனால சரியா லிசன் பண்ணணும், எவ்வளவு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கணும். சரியா, நாங்க எதிர்பார்க்கிற விட வரப்ப செக் பண்ணிக்கணும். இது என்ன பொறுத்தவரை ஒரு தீங்கான ஒரு விஷயம். இதுதான் நடப்பேன். நன்மை எல்லாம் போன பேச்சு போன உங்களுக்கு வந்து சிபிடியில கொடுப்பாங்க எப்படி சொன்னா உயிர்னு சொல்லி ஒரு தடவை சொல்லுதாங்க. ஒரு தடவை சொல்றதுக்கு பின்னால நாங்க தரப்பட்ட விடைகள்லாம் வாசித்து பார்ப்போம், ஓடியோலாம் பார்ப்போம். பார்த்துட்டு திருப்பி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால உயிர் சொல்றோம். அதுக்கப்புறம் திருப்பி வீடியோ போகும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செக் பண்ணது வாய்ப்பு. இப்ப என்ன இந்த ஓடியோ ஒரு தடவை தான், ஒரே தடத்துல 2 தடவை போயிட்டுமா. அப்போ இல்ல ஒரு மெதத்துக்கு தந்துருக்கா. இப்ப நம்ம திருங்கசல் பர்சன்டேஜ் அப்படி வராது தானே, விட டைப் பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த உதாரணத்தை காட்டுறதுக்காக சொல்றாங்களா. இதுல புதுசா ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க சம்டைம் இதுல சொல்றீங்க அந்த கேமராவோட வாய்ஸ் பண்ணிட்டு காட்டுறதுக்காக சொல்றாங்க. நீங்க அங்க ஆக்களை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து வருமா, நீங்க தலையில அங்கே திருப்பி ஆக்கள் எல்லாம் பாக்குறீங்க,
அப்படி பார்க்காதீங்க, சீட் அவுட் ஒழும்பாதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும். சரியா? அந்த சரியா கேமரா உங்களே பார்த்துட்டீங்க, முன் கேமரா பார்த்துருக்கிறதால வேலைக்கு தலையை திருப்பாதீங்க, கல்வி விட்டு ஒழும்பாதீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த நடந்து கூட ஏதாவது அங்க அசைஞ்சா பார்க்கலாம் அவர் தெரியுமா. சரி, செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால நீங்க சப்மிட் பண்ண கொடுக்கலாம். நீங்க டைம் லிசனிங் வரப்போ உங்களுக்கு டைமை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரிவைஸ்ல உங்களுக்கு ரிமைனிங் எவ்வளவு டைம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கெட்டிக்காரர் அழிப்பாருன்னு சொன்னா அவர் வந்து 50 நிமிஷம் வரைக்கும் எக்ஸாம் எழுத தேவையில்லை, 30 நிமிஷம் தாண்டதுக்கு பின்னால சப்மிட் பண்ணி போட்டு வெளியாக உங்களுக்கு எக்ஸாம் ஏரியா செஞ்சு முடிச்சுன்னு சொன்னா நீங்க மத்தாக்கள் முடியும் வரைக்கும் வெயிட் பண்ண தேவை. 30 நிமிஷம் தாண்ட நீங்க சப்மிட் பண்ணி போட்டு வரலாம். அது 10 நிமிஷம் தலையை வெளியே வரையாது, 30 நிமிஷமாவது போகணும் எக்ஸாம். சரியா? ஒருவேளை நீங்க சப்மிட்ட ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா தலை கொஞ்சம் கவனம் அளிக்கணுமா, அடுத்த கேள்வி எடுக்கிறதுக்காக சப்மிட்ட ஃபுல்லா கொடுத்துருக்கா. சப்மிட்டுக்கு தான் கொஞ்சம் வச்சிருக்கேன். 2 தரம் எஸ் கொடுக்கறதுக்கு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். சச்சங்கிறதுதான் சரியான பயமா இருக்கு. ஃபெஸ்ட் பேஸ் என்ன காலம் தெரியும். நீங்க 40 கேள்வி செஞ்சு பின்னால பெரும்பாலும் என்ன செய்யுங்கன்னா நமக்கு என்னதுக்கு அவ்வளவு அவசரப்பட்டு எக்ஸாமோட விட்டு வெளியாகி வர என்ன தேவை இருக்கு. 30 அந்த 20 இதுக்கு யூஸ் பண்ண வராது. ஏன்னா இதுல நான் சொன்ன மாதிரி நீங்க லிசனிங் வந்து அது ஓடி முடிஞ்சுதானே, அதுக்கப்புறம் ஒண்ணும் வராது. வேணும்னு சொன்னா இன்னும் 20 நிமிஷம் டைம் இருக்குன்னு சொன்னா நீங்க இந்த கேள்விகளோட பேர வேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஆடியோ அது சொல்லப்படுற டைமுக்கு முடிஞ்சிடும். அதனால இது இன்னொரு விஷயம் இருக்கு எப்படி சொன்னா, வாசிக்கிற கேள்வி இருக்குதானே. சரியா? நான் எக்ஸாமுக்கு போய் பார்த்தா தான் விளக்குமா என்ன செட்டப்ல வச்சிருக்காரு சொல்லி அது யாராவது முதலாவது சிங்கள இந்த 20 கேள்விக்கும் 25 நிமிஷத்தையும் தாண்டி டைம் எடுக்க வச்சிடக்கூடாது. 20 கேள்வி செய்யறதுக்கு டைம் உங்க இஷ்டம் தானே ஓட்டு நீங்களே ஃபுல்லா செஞ்சுக்க போறாங்க. முதல் எப்படி சொன்னா 25 நிமிஷம் முடிய இந்த சப்மிட் ஆகும், ஒட்டவா சப்மிட் ஆகி அடுத்த பேஜ் தான் மாற. இப்ப என்ன செட்டப் விளையாடுது அதை பத்தி நீங்க மென்ஷன் பண்ண போறாங்க. நீங்க இதுக்கே 30 நிமிஷம் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் தான் சில டைம் வரும். சரியா? அப்ப இதனால கொஞ்சம் இந்த போன்ல எப்படின்னு சொன்னா நாங்க இதுக்கு கூட டைம் எடுத்துக்க முடியும் சொன்னா இதுக்கு என்ன செய்யலாம் சொன்னா குயிக்கா எல்லாத்தையும் ஒரு தரம் பிளே பண்ணிட்டு போதும். ஸ்கிப் பண்ணி போகலாம். சில விடைகள் முன்னுக்கு வந்துச்சுன்னா நாளை கேட்கறத விட விடையிலே டிக் பண்ணேன். உதாரணத்துக்கு கதிரலை போட்டு வந்துருக்காங்கன்னு சொன்னா முதலாவது விடையே ஈஸியா சொல்லிட்டாங்க. முதலாவது விட ஈஸியா வந்துட்டு கதிரலை ஈஸியா தான். மத்த 3 விடையை கேட்கணுமா அவசியம் இருக்கா? தேவையில்லை. டக்குனு ஸ்கிப் பண்ணி அடுத்த விடையை எடுத்துக்கலாம். ஓ, அப்ப அதனால முடிஞ்ச அளவுக்கு வாசிக்கிற கேள்விய 20 நிமிஷத்துக்குள்ள செலுத்திருப்பாங்க. 25 நிமிஷங்கள் டைம் இருந்தாங்க அதுக்குள்ள செலுத்தி பாருங்க. அதை தாண்டிடப்படாது. அதுல கவனம் மாதிரி சப்மிட் பண்ணி கொடுத்ததுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிளைண்ட் டெஸ்ட் கண்ணை செக் பண்றதுக்கான இதையும் இதோட எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. இதுல மொத்தம் ஒவ்வொரு படத்துக்கு 2 நிமிஷம் என்ன 2 நிமிஷமும் 30 செகண்ட் ஆகும் ஒவ்வொரு கேள்வி. 2 நிமிஷம் டைம் தரா நல்லா பார்த்து செக் பண்ணணும். இதுல ஸ்கிப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கொடுக்க போறா ஓகே தான் கொடுக்கணுமா. ஸ்கிப் கொடுத்தா கவுண்ட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க பிள்ளையாட்ட செட் பண்ண கவுண்ட் ஆகும். அதனால எப்பயுமே ஓகே கொடுக்கணும். சரியா என்ன நம்பர் சொல்லி முன்னுக்கு போய் பார்த்து கொஞ்சம் தள்ளி கிட்டு பார்த்து சரியா விளங்குதா செக் பண்ணி சரியா நம்ம நல்ல டைம் இருந்துங்க. ஒவ்வொன்றுக்கு கிட்டத்தட்ட 12 கேள்வியா 15 கலர் தருவா 15 போட்டோ இருக்கு. 7 சரி எடுக்க 7 5 எடுத்தாப்புல 5 புள்ள எடுத்தாப்புல உங்களோட எக்ஸாம் ஃபெயிலியர் தான். 5 புள்ள எடுத்த இதுக்கு முதல் நடந்துச்சுன்னா நீங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு பின்னால 110 அளவு வச்சிருப்பாங்க. ஒரு 120க்கு மேல எடுத்தாங்க எல்லாம் நிறுத்தாட்டி அவங்கள தனியா கூப்பிட்டு வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவருக்கு பாஸ் பண்ண ஆக்களுக்குள்ள செக் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஃபெயில்டு சொன்னா அவர்கிட்ட நீங்க ஃபெயில்டு சொல்லி வரும். எக்ஸாம் ரிசல்ட் வரப்பல ஃபெயில்டு வந்து அதுக்கு முதல் நடந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் ஒரு இந்த கொரோனா காலம் முதல் இருந்துச்சுன்னா ஹிஸ்டரி டெஸ்ட் ரிவீல் ஆகும். ஹிஸ்டரி டெஸ்ட்ல வச்சுதான் உங்களை கண்ணை செக் பண்ணுவாங்க. அப்ப அது என்னச்சுன்னா ஒரு ஆளை வந்து நாங்க எக்ஸாம்ல பாஸ் சொல்லி ஹிஸ்டரி டெஸ்ட்டுக்கு அவர் ரெடியா இருக்கு. ஹிஸ்டரி டெஸ்ட் ஃபெயில் ஆகக்கூடாது அவருக்கு மன வருத்தமா இருக்கு. அதனால இப்ப எக்ஸாம் ஹோல்டே ஃபெயில் ஆகும். நீங்க உங்களுக்கு கண் பிரச்சனை நீங்க போகலாட்டு ஃபெயில் ஆகும். செக் பண்ற வேண்டி இருக்கு. இதை நீங்க சரியா செய்ய பாருங்க. அதுக்கு பின்னால உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்ஸ் வரும். மார்க்ஸ் வரும் வரைக்கும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பெரும்பாலும் அங்க வந்து ஏசுவாங்க. வயசுல மூத்தாவில் தானே 18 வயசு தாண்டியான சொல்றது விலங்குகளாக செயற்பட்டீங்கன்னா ஏசுவாங்க. மக்களுக்கு முன்னுக்கு உங்களை மானத்தை போகிற மைஸ்மா ஏசுகள் கட்டி எல்லாம் வந்துருக்கேன் சொல்ற விலங்குகள் சொல்லி என்ன சிங்களத்தால ஏசுவாங்க. அவங்க சொல்ற என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் விலங்குறாங்க தானே மக்கள் எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது பார்த்து உடனே ரிசல்ட் வந்தானே காய் வீட்டு கத்துறது அதெல்லாம் செய்யக்கூடாது.
சந்தோஷத்தை மனசுக்குள்ள ஏற்றிக்கொள்ளணும். அதுக்கெல்லாம் கூட ஏற்றிக்கணும். அதுக்காக அந்த இதுல கத்துரு இந்த மாஸ்டர் கண்ட உடனே சந்தத்துல கீழே அவரோட கத்து அது அமைதியான ஒரு அதுல அப்படியே செய்யக்கூடாது. அந்த மனதுல கருத்துக்களை வச்சுட்டேனே கடவுளுக்கு நன்றி செலுத்த நல்ல மார்க்ஸ் கிடைச்சா. மத்தாக்கள் மார்க்ஸ் குறையெடுக்காக இருப்பாங்க, அவங்களையும் நாம இது செய்யக்கூடாது. நம்ம எல்லாம் சொல்லி மார்க்ஸ் ஒன்று எடுத்துட்டு அதை பார்த்துட்டு அவங்க இப்ப போங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்களா நாங்க ஒளிம்பி போகணும். அது வரைக்கும் நம்ம அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுத்துக்கணுமா? சரி, இது உங்களுக்கு சொல்லணும் நினைச்ச ஒரு விஷயம்.